ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ளம்பர் பிளாக்கை எப்படி வரையலாம், அது ஈஸியாக எப்படி வரையறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ப்ளம்பர் பிளாக்கை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரைகிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வரையறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இப்போ ஒரு லிமிட்ஸும் எப்படி செட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. லிமிட்ஸ் கமாண்டை லிமிட்ஸ்னு டைப் பண்ணி 0,0 அப்படின்ட்டு என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான லிமிட், அதாவது இப்போ நான் ஒரு A4 ஷீட் லிமிட் செட் பண்ணால் 420,297 இதுதான் ஒரு A4 ஷீட்டுக்கான லிமிட்டு. அதே மாதிரி யூனிட்ஸும் ஃபிட் பண்ணிடுங்க. எப்பயுமே ஒரு டயக்ராம் வரையறதுக்கு முன்னாடி யூனிட்ஸை பார்த்துக்கோங்க. அதுதான் டயக்ராம் வரையும் எந்த ஒரு தப்பு நடக்காமல் இருக்கும். இப்போ வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வரையுதுன்னு பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, லைன் கமெண்ட் யூஸ் பண்ணி LINE லைன் கமெண்ட் யூஸ் பண்ணி கரெக்டாக ஏதோ ஒரு பாயிண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு ஒரு 150 mm ஒரு லைன் கொடுங்க. அடுத்து அங்கிருந்து ஒரு 22 mm ஹைட்டு, அதிலிருந்து ஒரு நேர்கோடு, ஸ்பேஸ் பார் வந்துட்டு ஒரு 3 mm ஹைட்டு, மறுபடியும் அங்கிருந்து ஒரு நேர்கோடு. இப்போ சர்க்கிள் ரேடியஸ் சர்க்கிள் சூஸ் பண்ணிட்டு கரெக்டாக இந்த பாயிண்ட்டை சென்டராக வச்சுட்டு இங்கே டச் ஆகிற பாயிண்ட் எடுத்து இப்போ ட்ரிம் பண்ணுங்க. இப்போ ட்ரிம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த இடத்துல இருந்து மறுபடியும் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணிட்டு இதுதான் சென்டர் பாயிண்ட், அதனால் இதை அப்படி மேலே இழுத்து விட்டுருங்க. மேலே அப்படியே ஒரு இங்கேருந்து ஒரு 102 mm ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அப்படி விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒரு ரேடியஸ் 36, அதாவது லைன் கமெண்ட் மறுபடியும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து 15 mm அங்கிறது 15 ஒரு லைனு, 15 இங்கே வருது 3 mm ஹைட்டுக்கு, அங்கிருந்து கடைசியிலேருந்து ஒரு 6 mm தள்ளி அப்படின்னா இங்கேருந்து 6 mm இங்கே வருது 3 mm ஹைட்டு. நெக்ஸ்ட் அதையும் இதையும் ஜாயின் பண்ணும். இப்போ இது வந்து ரிட்டர்னில் இருக்குது, அதனால் இந்த லைன்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு பைலேயர் போயிட்டு நம்ம ரிட்டர்ன் லைன்ஸ் அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி வரைஞ்ச பின்னாடி மறுபடியும் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு இங்கிருந்து 102 mm இருக்கா, இப்போ இங்கிருந்து 36 mm ஒரு லைனு. இப்போ இந்த இடத்த சூஸ் பண்ணிட்டு 36 mm இப்போ டேஷ் லைன் வருது. அகைன் அங்கிருந்து 36 mm ஒரு லைனை வரைஞ்சாச்சு. அப்போ அதை அப்படியே கீழே இழுத்து விட்டுருங்க. ரெண்டாவது ஒரு 3 mm தள்ளி மறுபடியும் இழுத்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, மறுபடியும் லைன் கமெண்ட் சூஸ் பண்ணிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து கரெக்டாக 60 mm 60க்கு ஒரு லைன் கொடுங்க. ஒரு லைன் கூட அந்த லைன் நேராக கீழே எடுத்துட்டுருங்க. அடுத்து இப்போ இந்த லைன் இருக்கு இல்லையா, இதுதான் போல்ட்டோடைய சென்டர் பாயிண்ட். இப்போ இந்த சென்டர் பாயிண்டில் அந்த போல்ட்டோட ரேடியேஷன் என்னென்னா 10, அதனால் மறுபடியும் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணிட்டு இல்லையா ஆஃப்செட் கமெண்ட் யூஸ் பண்ணிட்டு இங்கேருந்து டிஸ்டன்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணும். ஒரு 10 mm தான் எனக்கு ரேடியஸ் தேவை அப்படின்றதுனால 10ன்னு சூஸ் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி கேட்குதுல, இந்த பக்கம் ஒரு 10, இந்த பக்கம் ஒரு 10. இப்போ எனக்கு என்ன தேவைன்னா, மீதி இருக்கிற இந்த லைன் எவ்வளோ, இந்த லைன் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கேருந்து ஒரு 10 mm அதை அப்படியே கீழே இழுத்து விட்டுருங்க.
இந்த இடம் வந்து வரைக்கும் இருந்தால் போதும். இப்போ தேவையில்லாதெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டுருக்கோம். தேவையில்லாத இது வந்து தேவையில்லை, இது தேவைதான். நம்ம இப்போ ஹைட்டு ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இங்கேருந்து மறுபடியும் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு 30 mm கீழே அதை அப்படி இப்படி இழுத்துட்டுருவோம். நெக்ஸ்ட் என்னென்னா, இது வந்து சென்ட்ரல் லைன், அதனால் இது வந்து நம்ம லேயர் கலர் மாற்றிட்டுருவோம். சரிச்சா? இப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ட்ரிம் பண்ணணும். இதை தேவையில்லை, இது தேவையில்லை, இதுவும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இங்கே ஏற்கனவே ஒரு லைன் போட்டுருக்கோம், அது ட்ரிம் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து சென்டர் பாயிண்ட்டை வச்சுட்டு ஒரு சர்க்கிள் வரையணும். அந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்ட்டை வச்சு ஒரு 36 mm ரேடியஸ்க்கு சர்க்கிள். இப்போ சென்டர் ரேடியஸ் சர்க்கிள் யூஸ் பண்ணலாம். 36 கரெக்டாக அந்த பாயிண்ட் மீட் ஆகுது பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட் மீட் ஆகுது, நான் போட்டு கரெக்டு தான். இப்போ ட்ரிம் கமெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு இது தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த லைன் கூட நமக்கு தேவையில்லை. இங்கே தான் நம்ம செவத்துக்கு ஃபிட் பண்ணுற போல்ட் இருக்கும், அதனால் மிட் பாயிண்ட் சூஸ் பண்ணுறேன். லைன் கமெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து 10 mm, இப்படி இல்லைனா சென்டர் லைன் யூஸ் பண்ணுவோம். சென்டர் லைன் அடிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், இது வந்து லேயர் மாற்றிடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், லைன் கமெண்ட் யூஸ் பண்ணி ஒரு 14 mm இந்த பக்கம் ஹைட்டு கரெக்டாக ஒரு 12 mm, இந்த பக்கம் 14 28 கொடுத்துருக்கோம். 8. இப்போ ட்ரிம் கமெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டுருங்க. பேசிக்காக ஒரு பாடி டயக்ராம் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இதை ஃபில்லப் பண்ணிடணும். ஃபில்லப் கமெண்ட் யூஸ் பண்ணி 6 அடிச்சிங்கன்னா ரேடியஸ் வந்து 3 கொடுங்க போதும். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட், செகண்ட் ஆப்ஜெக்ட், மறுபடியும் ஸ்பேஸ் பார் வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட், செகண்ட் ஆப்ஜெக்ட். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, இதை அப்படியே மிரர் பண்ணிப்போம். நமக்கு தேவை என்னென்னா ஒரு பாடி, இதை அப்படியே ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு மிரர்னு டைப் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபை த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்கே தான். அப்போ இப்படி வச்சு மிரர் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான ஒரு பேசிக் இது கிடச்சிச்சு. இது மட்டும் இல்லாத இதோட பாடி மட்டும் தான் வந்துடும். இப்போ நம்ம என்ன வரையணும்னா, இதோட கேப் வரையணும். கேப்பை வரைகிறதுக்கு என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு சர்க்கிள் வரையும். சர்க்கிள் கமெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு ரேடியஸ் ஒரு 75க்கு, அடுத்து மறுபடியும் அதே சர்க்கிள் கமெண்ட் யூஸ் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் வச்சு ஒரு ரேடியஸ் 36க்கு. இப்போ இதுக்கு நம்ம சென்டர் லைன் சூஸ் பண்ணணும். இதுக்கு சென்டர் மார்க்னு வச்சிங்கன்னா சர்க்கிள் செலக்ட் பண்ணி சொல்லி இப்போ என்ன பண்ணுங்க, இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 25 mm மேலே, சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 2 mm மேலே, ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து ஒரு 2 mmக்கு மேலே, 2 mm இன்னொரு 2 mm கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து
கரெக்டாக இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ கரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா லைன் இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு 4 mm லைனை வந்துட்டு ஹைட்டில், அதுக்கப்புறமா ஒரு 50 mm ஹைட்டுக்கு சென்டர்லேருந்து 50 mm வரீங்க. இந்த இடத்துல இருந்து கரெக்டாக இந்த இடத்துக்கு ஒரு 80 mm லைன் வரீங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்து ஒரு 25 mm லைன் வரீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே இருந்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே ஒரு 3 mm, அதுக்கப்புறமா அந்த இடத்துல இருந்து ஒரு 25 mm ஹைட்டு, அந்த லைன் இந்த லைனை ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டு மீதி அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த பாயிண்ட், அதாவது இந்த பாயிண்ட் இருந்து அதுக்கு மேலே ஒரு 3 mm லைன் வரைங்க. அதுக்கப்புறம் சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணி இந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு இது ஒரு இந்த பாயிண்ட் வச்சு ஆகும்போது சர்க்கிள் வந்துட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையுமே தேவையில்லாத எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிவிட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்துடும். அதுக்கப்புறமா இதை வந்து செலக்ட் பண்ணி இதை வந்து மிரர் பண்ணிவிட்டுருங்க. ஸ்பெசிஃபை த பாயிண்ட் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணி அதுக்கப்புறமா இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது. சில டெக்ஸ்ட் புக் கொடுத்துருப்பாங்க, சில டெக்ஸ்ட் புக் கொடுத்துருக்க மாட்டாங்க. இங்கேருந்து ஒரு 3 mm எடுத்து இந்த பக்கம் 1.5 அதை அப்படியே ஹைட் பண்ணிவிடுங்க. அப்படி இந்த பக்கம் ஒரு 1.5 இது இது ஆயில் ஊற்றுறதுக்கான இது நினச்சினேன். நிறைய ஃபிக்ஷன் இருக்கும் ஷாப்ட் விட்டுட்டாங்க, ஆனால் அந்த இடத்துல ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த லைன் எனக்கு ஐடி ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப்செட் பண்ணி யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு 10 mm சாரி ஒரு 3 mm இல்லைனா அந்த லைன் அப்படியே இருக்க விட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த பாட்டை கேப் எடுத்துன்னு போயிட்டு இதில் அசம்பிள் பண்ண ட்ரை பண்ணும். அப்படியே அசம்பிள் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதை இப்போ நட்டு போட்டு வரீங்க. இப்போ நட்டு போட்டுக்கு லைன் கம்பி யூஸ் பண்ணி கரெக்டாக ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஷேப்பில் ஒரு 20 mm 24 mm போதும். அப்போ 24க்கு ஒரு லைனு, அங்கேருந்து ஒரு 12 mm ஹைட்டு, மறுபடியும் ஒரு 24 12 mm. இப்போ இதுக்கு சென்டர் லைன் வைங்க. இந்த பாயிண்ட் இதை அப்படியே லேயர் மாற்றிங்க. இப்போ அந்த சென்டர் லைன் ஒரு 8 mm ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 12 - 150னா இந்த இடத்துல இருந்து 8 mmக்கு ஒரு லைனு, ஒரு 138க்கு ஒரு லைன் வரீங்க. 138 ஒரு லைன் வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 16 mm இது அதை அப்படியே இங்கே ஜாயின் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இதை ஆஃப்செட் பண்ணுங்க. ஆஃப்செட்டில் ஃபில்லெட்டில் 6 சூஸ் பண்ணிட்டு ஒரு 4 சூஸ் பண்ணிப்போம். இந்த லைன் மறுபடியும் இந்த பாயிண்ட் இந்த லைன், இப்போ இந்த லைன் இந்த லைன் இப்போ சூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த லைன் மறுபடியும் இப்போ போல்ட் ஒரு இதுவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அங்கே இருந்து இந்த சென்டர் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிடணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இங்கேருந்து ஒரு லைன் கம்பி சூஸ் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு 38 mm இருக்கிற லைனை ஆஃப்செட் பண்ணுங்க. ஏன் குறிப்பிட்டு இந்த 38 mm நான் லைன் போட சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல தான் த்ரெட்டிங் இருக்கும். த்ரெட் இந்த இடத்துல தான் இருக்கும். அதாவது இந்த இடத்துல இருந்து கீழே வரைக்கும் தான்
இந்த இடத்துல இந்த இடத்துல இருந்து கரெக்டாக 37 mm வரைக்கும் த்ரெட் இருக்கும். த்ரெட்டை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு இதுதான் அந்த டபுள் லைன்ஸ், அதாவது சின்ன ஒரு ஆப்செட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடம். இப்போ போல்ட் வரையும், போல்ட் வந்து மறுபடியும் லைன் கவுண்ட் யூஸ் பண்ணிட்டு ஒரு 5 mm ஹைட்டில், 5 mm ஹைட்டில் ஒரு 15 mm டிஸ்டன்ஸில் மறுபடியும் 5 mm இதில். இப்போ என்ன பண்ணலாம், இதை ஆஃப்செட் பண்ணலாம் 15 mm, 3 இதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த லைனை அப்படியே கடைசி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஆஃப்செட் கமெண்ட் யூஸ் பண்ணி இந்த இடத்துலேருந்து ஒரு எம்எம், ஒரு 2 கூட இருக்கும், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு லைன் கமெண்ட் யூஸ் பண்ணி இங்கேருந்து நேராக அப்படி ஒரு லைனு, அப்புறமா இங்கேருந்து நேராக அப்படி ஒரு லைன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஆர்க் கமெண்ட் யூஸ் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ஆர்க், இந்த பாயிண்ட். இப்போ என்ன பண்ணுங்க, தேவையில்லாதெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, தூக்கி இதையும் காப்பி பண்ணுங்க. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த ஆப்ஜெக்டை மறுபடியும் காப்பி பண்ணுங்க. காப்பி செலெக்ஷன் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, சரி நான் டயக்ராமை மாற்றி வந்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, இந்த செலெக்ஷனை அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து காப்பி பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது, அதை நான் மறந்தே நட்டுவாங்க. இந்த இடத்துல இருந்து கரெக்டாக ஒரு 20 mm, இங்கே ஒரு லைன் வரைங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த இடத்துல தான், இங்கே தான் நம்மளுக்கு ஒரு போல்ட்டை போடுங்க. இப்போ இந்த ரெண்டு இதையும் மிரர் பண்ணுங்க. கரெக்டாக இந்த பாயிண்ட் வச்சு மிரர் பண்ணிங்கன்னா வந்துடும். இந்த பாயிண்ட்ல தான் உங்களுக்கு என்ன இருக்கும்னா அந்த போல்ட் இருக்கும்.
இப்போ ஆட்சிங் பண்ணிவிடுறோம். இது வந்து ஆஃப் செக்ஷன் வேண்டும் வீவு அப்படின்றதுனால பாதியை மட்டும் நம்ம ஆட்சிங் பண்ணால் போதும். இதுதான் சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ப்ளம்பர் பிளாக் ஈஸியாக வரையுது. இதோட டிஃப்ரெண்ட்டான டெக்னிக்ஸும் நிறைய ஷார்ட்கட்ஸும் இருக்குது. அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணால் இன்னும் இதை சீக்கிரமாக வரைஞ்சு முடிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் தான் மேக்ஸிமமே இந்த டயக்ராம் வரைகிறதுக்கு. அடுத்து இதில் டைமென்ஷனிங். இப்போ டைமென்ஷன் பண்ணுவோம். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு டீன் டைப் பண்ணிட்டு இப்போ டி நமக்கு டைமென்ஷன் ஸ்டைல் மாத்திரம். டிஎன் எடுத்தாலே டிஎன் போட்டு டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ இதில் போயிட்டு மாடிஃபைல போயிட்டு டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அது சைஸை வந்து ஒரு 6 mm வைங்க. 7 mm வைக்கிறேன். அதுக்கப்புறமா கலர் வந்து என்ன கலர், ரெட் கலர் கொடுக்கும். ப்ரைமரி யூனிட்ஸ் நம்ம 0.0. சிம்பிள்ஸ் அண்ட் ஆரோஸ் இது வந்து ஒரு 4.5. ஓகே, 600 5.5 4.5 ஓகே கொடுத்துட்டு செட் கரண்ட் கொடுத்துட்டிங்கன்னா க்ளோஸ் கொடுத்துருங்க. கரெக்டாக வருதா? நெக்ஸ்ட்டு மறுபடியும் டைமென்ஷன் ஸ்டைல் டிஏஎம் கிளிக் பண்ணிட்டு எந்த பாயிண்ட் வரணும் அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஒரு லைனை போடுங்க. அதே மாதிரி இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு எனக்கு வேணும் அப்படின்னா அதையும் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. எந்த 2 பாயிண்ட் வேணுமோ அந்த 2 பாயிண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரேடியஸ் எதாவது நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், ரேடியஸ் அந்த சர்க்கிள் மேலே எடுத்து வச்சிங்கனாலே இந்த ரேடியஸ் அப்படி அது வந்துடும். ரேடியஸ் வந்துச்சுன்னா அதை நீங்கள் ஈஸியாக ஸ்பெசிஃபை பண்ணணும். இந்த மாதிரி தாங்க ஒரு டைமென்ஷன் பண்ணுறது ஈஸி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.